அது மட்டும் இல்லாம கொலை நடந்த இடத்துல ஒரு பொண்ணோட கைரேகையும் கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு யாரா இருக்கும்? சூர்யா, அந்த பொண்ணு, அமைச்சர் மகன். இவங்க 3 பேருக்குள்ள என்ன சம்பந்தம்? சூர்யா எதுக்காக அந்த இடத்துக்கு போனோம்? நிச்சயமா சூர்யா கொலை செஞ்சிருக்க மாட்டாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லலாம்ல? அவர் ஏன் எதுவும் சொல்லல? எப்ப என்ன கேட்டாலும் எந்த பதிலும் சொல்லல. எவிடன்ஸ் எல்லாம் ஒண்ணு விடாம அழிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த கேஸோட விசாரணை அதிகாரி நான் தானே தெரிஞ்சோம். சூர்யா எதுக்காக என்கிட்ட உண்மையை மறைக்கணும்? ஒண்ணுமே புரியல. இப்போதைக்கு சூர்யா கிட்ட டைரக்டா விசாரிக்க முடியாது. அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான். சூர்யா எதுக்காக அந்த இடத்துக்கு போனாரு, சூர்யாக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக என்கிட்ட உண்மையை மறைச்சாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்றது? கைரேகையில இருக்கிற அந்த பொண்ணு யாருங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன பண்றது? இது வரைக்கும் சூர்யா எடுத்துக்கிட்ட ரூட்ல தான் நாமளும் இப்ப போய் ஆகணும். அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே மேடம். ஃபாஸ்ட். அந்த மெரூன் கலர் கார் இருக்குல்ல, அவங்களே ஃபாலோ பண்ணுங்க. ஃபாஸ்ட். சூர்யா நிச்சயமா இப்ப அந்த பொண்ணு பார்க்க தான் போயிட்டு இருப்பாரு. இன்னைக்கு அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். சூர்யா எதுக்கு இங்க வர சொல்லி போன் பண்ணாரு? போன்ல வேற ஏதோ டென்ஷனா பேசின மாதிரி இருந்ததே. என்ன விஷயமா இருக்கும்? மினிஸ்டர் பையன் கேஸ் விஷயமா ஏதாவது இருக்குமோ? சூர்யா, உட்காருங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, இப்பதான் வந்தேன். ஓகே. யுவர் ஆர்டர் சார். குந்தவை, ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல, ஒண்ணும் வேண்டாம். சரி, 2 காஃபி கொண்டு வாங்க. ஷோர் சார். போன்ல ஏதோ டென்ஷனா பேசின மாதிரி இருந்துச்சு. என்ன ஆச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமா, பிரச்சனை தான். மினிஸ்டரோட மக இறந்த இடத்துல ஒரு ஆணோட கைரேகையும் ஒரு பெண்ணோட கைரேகையும் இருந்ததா துர்கா சொன்னா. அது உங்க கைரேகையும் என்னோட கைரேகையும் தானே இருக்கும். கைரேகை யாரோட தானே துர்கா கண்டுபிடிச்சிட்டாளா? நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, அதை இன்னும் கண்டுபிடிக்கல. அதை கண்டுபிடிக்கிற முயற்சியில தான் இறங்கியிருக்கா. சார் வைங்க, எடுத்துக்கோ. சம்பவம் நடந்த அன்னைக்கு மினிஸ்டர் மகன் கூட உங்களை யாரோ ஒருத்தன் பார்த்திருக்கான். ஆனா அது நீங்க தானே துர்காக்கு தெரியாது. உங்களை பார்த்த அந்த ஆளை கூட்டிட்டு வந்து அவன் சொல்ற அடையாளத்தை வச்சு டிராயிங் பண்ணி. தேங்க்யூ. குந்தவை, இதை சொல்லதான் உங்களை வர சொன்னேன். போலாமா? போலாம். குந்தவை, ஒரு நிமிஷம். அப்புறம் இந்த கேஸை பத்தி நினைச்சு நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. சந்தோஷமா உங்க கல்யாண விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. கேஸை பத்தி நான் பாத்துக்கிறேன்.
ஓகே? சரி. இருந்தாலும் துர்காவை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. உங்க கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். துர்கா கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். ஆமா, நீங்க மாப்பிள்ளை கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? இல்ல. அப்படிலாம் இருக்காதீங்க. நீங்க ஃபோன் பண்ணி பேசுங்க. ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி நடந்துக்கோங்க. சரி, வாங்க உங்களை டிராப் பண்றேன். இல்ல, நான் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போறேன். நீங்க போங்க. சரி, ஓகே, நான் வரேன். துர்கா, ஏதோ தனியா பேசணும்னு கூப்பிட்டுட்டு யோசனையில இருக்க. என்ன விஷயம்? இது நாள் வரைக்கும் நீ என்கிட்ட எந்த உண்மையும் மறைச்சதே இல்லக்கா. உன் மேல நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். மேகலாவும் மாதவியும் என் அக்காவா நினைக்கவே மாட்டாங்க. ஆனா நான் உன்னை என் கூட பிறந்த அக்காவா தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீயும் என்ன உன் கூட பிறந்த தங்கச்சியா தான் நினைக்கிறியாக்கா? என்ன துர்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா? சொல்லுக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல துர்கா, நான் உன்கிட்ட எதையும் மறைக்கல. என் முகத்தை பார்த்து சொல்லுக்கா. உன்னால என் முகத்தை பார்த்து சொல்ல முடியாது. ஏன்னா நீ என்கிட்ட இருந்து பெரிய உண்மையை மறைச்சிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல துர்கா. போதும்க்கா, எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு.